ரோடு மாதிரின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ரோடே மாதிரியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். ரோடு மாதிரின்னு சொல்றத விட ரோடே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமாங்க. நான் இருந்தா ஆறு அடிச்சு எங்கன்னா நான் போவேன். முன்னாடியே எல்லாம் ரோட பல்ல கீஞ்சிட்டு கிடக்கு. சும்மா ஆறு அடிக்கிறது, லெப்ட் டு ஓவர்டேக் எடுக்கிறதுன்னு எங்க போயிருப்போறேன். டிராவலர் ஓட்டுற எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுங்கிறத நினைப்பாவே இருக்கும் போல இருக்குங்க. இப்ப நீங்க பாக்கலாம், கிட்டத்தட்ட டீடோர் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த டைவர்ஷன், அந்த ரோடோட லட்சணத்தை நீங்க பாக்கலாம் பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு. இருக்கலே இதை விடமான ஒரு கேவலமான ஒரு ரோடு இருக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஜோதிபுரத்துல கிட்டத்தட்ட நான் வந்து பாதி வழி வந்த பின்னாடி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங்லேயே தெரியும். அம்மாடியோ அதாவது ரோடு தான் எங்கேயும் கண்டுபிடிக்கணும். பொதுவா ரோட்ல குழி கண்டுபிடிச்சுதான் ஓட்டுவோம் எல்லாரும். ரோட்ல இப்படி முன்னாடி போயிட்டு இருக்கு, இங்க குழி இருக்கு, இங்க குழி இல்லைன்னு சொல்லி. ஆனா இங்க வந்து எந்த இடத்துல ரோடு இருக்குன்னு பார்த்து ஓட்டணும். அந்த ஏன்னா ரோடு இல்ல, இது ஃபுல்லா குழியா இருக்கு. குழியில எங்க ரோடு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வந்து ரொம்ப பார்த்து ஓட்டணும். இல்லைன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து டேமேஜ் ஆயிடும், வீலுமே லைட் வராதுங்க. டயர்லாம் நிறைய பஞ்சர் ஆகி நின்று இருக்கு இந்த ரோட்ல. நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா புளிதான் பறக்கும். மண்சோறு யாருக்கா சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இங்க வரலாம். நீங்க வந்து எந்த டீ கடை, பேக்கரி, சாப்பாடு எங்க சாப்பிடணும் முதல்ல வரும். அந்த அளவுக்கு மண்சோறு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏரியால பிளாச்சுங்க. அதே மாதிரி வண்டியை டெஸ்ட் பண்ணணும், புது வண்டியெல்லாம் சஸ்பென்ஷன் இங்க வரலாம். இங்க பாருங்க, இது வந்து நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்கன்னா, இப்ப அடுத்தது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு நினைச்சுப்பீங்க. இது ஆக்சுவலா ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும். இது ஆக்சுவலா நார்மல் பிளெயின் ரோடுங்க. ஆனா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பிஹேவ் பண்ணும். இங்க பாருங்க ரோடு இப்படி எல்லாம் இருக்கு. என்னன்னா வண்டி மாத்தி மாத்தி ஓட்டுறதுலாம் நினைக்க வேண்டாம், அந்த பக்கம் ரோடே கிடையாது. பாத்துக்கோங்க. அம்மா அதாவது இப்ப எனக்கு இந்த வண்டியில சஸ்பென்ஷன் ஃபுல்லா போயாச்சுங்க. 4 சஸ்பென்ஷனும் போயாச்சு, கிளச்சு போயாச்சு, கிளச்சு மாத்தியாச்சு, சஸ்பென்ஷன் மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 2 போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க 2 சிங்கிள் சைட்ல போயிருக்கு, இன்னும் 2 போச்சுன்னா கரெக்டா மாத்திக்கோங்கன்னு. நானும் சரிங்க எப்படி எங்க ரோட்ல ஓட்டணும்னா போயிடும், போயிட்டு அப்புறம் ஒட்டுக்கா மாத்திக்கிறேன்னு. அப்புறம் அதுவும் மாத்தி ஒரு 10,000 கிலோமீட்டர் அதுவும் போயிடும். அந்த லட்சணத்துலதான் ரோடு இருக்கு. இதுக்கான யார் பே பண்ணுவாங்க? நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம் இல்லீங்களா? ரோட் டேக்ஸ்ங்கிறது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கட்டுறோம் இல்லீங்களா? கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 3 மாசம் 2 மாசம்னா சரிங்க, வருஷ கணக்குலீங்க. வருஷ கணக்குல பாத்தீங்கன்னா ரோடு இதே லட்சணத்துலதான் இருக்குங்க. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடையாதுங்க. அப்புறம் இதை விட பெரிய ஒரு கூத்து என்னன்னு கேளுங்க. வீடுக பாருங்க, இங்க இருந்து அந்த பின்னாடி ஒரு வீடு தெரியுதா உங்களுக்கு? அந்த பஸ் வர்ற சைட்ல அந்த வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த வீடு, இதுக்கு அடுத்த வீடு, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெயிண்ட்ஸ் விளம்பரம் எல்லாம் இருக்குல்ல, அம்பர்லா கொடை பிடிச்சி வீடு மலைங்கனி அந்த மாதிரி இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு மண்ணு குழி தூசி வந்து அப்படியே உள்ள வருதுங்க. சொல்லுங்க எப்படி வண்டி ஓட்டுறது, எப்படி வாழ்றது? இந்த பெருநாயக்கம்பாளையத்துல டைவர்ஷன் போடுறதுக்கு என்ன ஒரு சிரமம்னு தெரியலீங்க உங்களுக்கு எல்லாம். ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் ரோட ஓபன் பண்ணி விடுறதா அவ்வளவு கஷ்டமா? கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துல சுத்த வேண்டிய வழிக்கு நாங்க எவ்வளவு தூரம் சுத்திட்டு இருக்கோங்கிறத இன்னைக்கு நீங்க கண்ணால பாருங்க. டைமிங் பாருங்க. இது வந்து பீக் ஹவர்லாம் கிடையாது, 3 மணி. நான் வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். 3 மணி கரெக்டா. 3 மணிக்கு இந்த லட்சணம்னா பீக் ஹவர் 5 மணியெல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்தா எப்படி போகும் என்னங்கிறது மட்டும் யோசிச்சு பாருங்க. எப்படி போகுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷார்ட் டைம் இப்ப பண்ணது வந்து ஒரு ஷார்ட் டைம். நீங்க எம்ஏ மீடியா மார்க்கெட்டிங் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு செமி ட்ரெயிலருக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் எம்ஏ மீடியா மார்க்கெட்டிங்ல நீங்க பாக்கலாம். ரோடு மாதிரின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ரோடே மாதிரியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். ரோடு மாதிரின்னு சொல்றத விட ரோடே ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாம் கல்லுதான் தென்படுதுங்க. ரோட எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க பாருங்க நான் சொல்றதுல. அப்பா இதுல பாருங்க ஆப்போசிட்ல பைக் வேற பாருங்க. நம்ம வண்டி பின்னாடி கிராஸ் பண்ணுவோம் ஆப்போசிட் சைடுல. அப்புறம் இந்த கார் இப்ப இது முக்கியமாக டிராபிக்ல இவங்க எல்லாம் இப்ப பங்கு இருக்குங்க. இந்த சாண்ட்ரோ கார் போறாருல பாருங்க, அப்படியே அவங்க பஸ் ஒதுங்கிடணுமாமா, இவர் உள்ள போயிடணுமாமா. புரியுது, லோக்கல் ஆளுக்குதான், வேற வழி கிடையாது. அவங்களுக்கு இது விட்டானா இன்னொரு 3-4 கிலோமீட்டர் சுத்த சொன்னா என்னையே சுத்த சொன்னா சிரமம் தான், நான் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா ஒரு சர்வீஸ் ரோடு போட்டு கொடுக்குறீங்க என்னன்னு தான் கேக்குறேன். ஒரு சர்வீஸ் ரோடு போடாம ஏன் இப்படி ரொம்ப வாதிக்கிறீங்க? மனுஷங்க எப்படி ஓட்டுறதுங்க டெய்லியும்? யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிரமம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் இப்போ 1 கிலோமீட்டர்லாம் தாண்டி ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாண்டி இருப்போம், அவ்வளவுதான். 300 மீட்டருக்கே இந்த லட்சணம். நீங்க நம்ம பினாயகம்பாளையம் எங்க இருக்குறீங்களா? ஆனா நான் அந்த ரோட்ல கண்டிப்பா போக போறது இல்ல, ரோடு மாறிதான் போக போறேன். நீங்க பாருங்க, நான் வந்து பினாயகம்பாளையம் ரோட்ல வந்து நல்ல ரோடு ஒன்று இருக்கு, அதை நான் காமிச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு. ஸோ கார் மட்டும், நான் மற்ற வண்டியில இல்ல, கார்காரங்க வந்து தயவு செய்து அந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் இப்ப போற ரோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டிராபிக் ரோட் சூப்பரா இருக்கும், அதை ஐ மீன் தார் ரோடா இருக்கும் கொஞ்சமாவது. ஸோ ஈஸியா போய்க்கலாம். அந்த வழியை காமிச்சு கொடுக்குறேன், எந்த வழியில போகக்கூடாதுன்னு காமிச்சு கொடுக்குறேன், அதுவும் பார்த்துக்கோங்க கிளியரா. வா பாருங்க, உங்களுக்கு ஷேக் தெரியாது, ஏன்னா கேமரா ஃபிட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்க. பின்னாடி வேற கார் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷேக் எப்படி ஆடுன்னு. எனக்கு இதுல ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுங்களா, அங்கங்க போர்டு மட்டும் வச்சிருப்பாங்க, வேலை நடக்கிறது மெதுவாக சொல்லணும். சத்தியமா நீங்க அந்த போர்டு வைக்காட்டிங்க கூட நாங்கெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியாதுங்க. 15 கிலோமீட்டர் ரொம்ப அதிகம், 5-20 தான் சரிங்களா. அப்படி அந்த போர்டெல்லாம் பார்த்து டேக் டைவர்ஷனு, சாலை வேலை நடைபெறுகிறது, மெதுவாக செல்லவும் எல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கோம், எல்லா ஸ்பீடா போகவும் முடியாது. அது எதுக்கு அந்த வார்த்தையிலே தெரியுங்க, மெதுவாக செல்லவும்னா இன்னும் மெதுவானா ஊறிட்டு தான் போகணும். ஏன்னா வண்டி ஒரு பக்கம் பார்க் போட்டு லெப்ட்ல நடந்துடணும், அந்த மாதிரி போனாங்கன்னா போனாங்க. அவ்வளவு கஷ்டங்க இந்த வழியில இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுங்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. பாருங்க ரோடு எங்கேயும் தான் தேடி இருக்குங்க, எதுக்கு ஸ்லோ ஆகணும்னுமே தெரியாம ஸ்லோவாகும், ஆப்போசிட்ல வண்டி வருங்க. அதாவது ஒரு டிரைவர் வாழ்க்கையை வெறுக்கணும்னா இந்த ரோட்ல வந்தா போதுங்க. உண்மையாவே இங்க இந்த பஸ் டிரைவர்கள்லாம் இங்க டெய்லி இந்த ரூட்ல ஓட்டுறாங்க பாத்தீங்களா, உண்மையாவே கஷ்டம். உண்மையாவே அவங்கள தெய்வ பிறவின்னு தான் சொல்லணுங்க, எத்தனை பொறுமை இருக்கணுங்க மனசுல. நான்லாம் கார் ஒரு டைம் போறதுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு 5 சிங்கிள் 6 சிங்கிள் 8 சிங்கிள் அடிக்க வேண்டிய நிலைமை யோசிச்சு பார்த்தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சிரமம் தாங்க. நீங்க பார்த்தா தெரியும் ஒரு ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும். அப்புறம் இங்க கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குங்க, இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இருந்து அடுத்த டைவர்ஷன் வர மட்டும் நல்லா இருக்கும். அந்த டைவர்ஷன் தான் போக வேண்டாம்னு சொல்றேன் அவங்கள, ஏன்னா அது ரோடே இல்லைங்க, அப்படி மோசமா இருக்குங்க. டயர்லாம் யாராவது வந்து ஹாஃப் லைஃப் டயரோட எல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல் வியர் ஆயிடும். கண்டிப்பா அந்த டயரோட எல்லாம் இந்த ரூட்ல வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிரமம். டயர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த ரூட்ல வாங்க. ஒட்டு போட்டு வர்ற வண்டிங்க, ரீபில்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வாங்க சாமிங்களா. ரோடு வந்து சமமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல லெப்ட் எடுக்கணும், ஆனா எடுத்துடாதீங்க. காரு மட்டும், காரு 3 வீலர்ஸ் ஆட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல லெப்ட் எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல லெப்ட் எடுத்தீங்க, இப்போ நம்ம அந்த லெப்டை கிராஸ் பண்ணலாம், அந்த லெப்ட் வந்து கொடுமைக்கு இருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு புளிச்சி சோறு மண் சோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்தீங்கன்னா ஃபுல்லா வயிற்று நம்பிக்கலாம் மண்ணால, அவ்வளவு டஸ்ட் இருக்கும். என்னதான் நீங்க சுவாசிக்காம மாஸ்க் போட்டு ஓட்டினாலும் தாங்காது, அந்த அளவுக்கு மண் புயலே பார்க்கலாங்க. அப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாக்குற மாதிரி ஃபுல்லா டெசர்ட்ஸ் தான் இருக்கும். என்னடா நான் இந்த வழியில வந்துட்டேன்னு பாக்குறீங்களா, எனக்கு ஆக்சுவலா வழி இருக்கு, ஒன்னும் தப்பு கிடையாது, வரலாம், தாராளமா வரலாங்க. காமிச்சும் கொடுக்குற எப்படி இருக்குன்னு நீட்டா இருக்கும். 4 வீலர் அதாவது சின்ன வண்டி வந்துக்கலாம், இந்த ஸ்கார்பியோ அந்த மாதிரி பெரிய வண்டி வரலாம், ஆனா ஓட்டுறது சிரமம். 7 சீட்டர்ஸ் எல்லாம் வேண்டாங்க, 5 சீட்டர் வண்டி இல்லைன்னா ஆட்டோ வச்சுக்கிங்களா வந்துக்கலாம், வர்றாங்க டெம்போ டிராவலரே வருங்க. பட் அதெல்லாம் சிரமம், பெரிய பெரிய சிரமங்க. அந்த வண்டியெல்லாம் எங்காவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா சிரமங்க, அது ஸ்ட்ரக் ஆகாத மட்டும் போய்க்குங்க, ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா சிரமங்க.
நான் இருனா ஆறு அடிச்சு எங்கன்னா நான் போக முன்னாடியே எல்லாம் ரோட பல்ல கீஞ்சிட்டு கிடக்கு. சும்மா ஆறு அடிக்கிறது, லெஃப்ட் டு ஓவர்டேக் எடுக்கிறதுன்னு எங்க போயிட்டு போற? டிராவலர் ஓட்டுற எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுங்கிறத நினைப்பாவே இருக்கும் போல இருக்குங்க. அவன் இங்க ரோடு சக்க மோசமா இருக்குது. அவன் எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்குங்க. இது கரெக்டாங்கிறப்ப ரோடு எப்படி தொட்டி ஆறு அடிச்சு நான் என்ன பண்ணுவேங்க? முன்னாடி வண்டி போயிட்டு இருக்குது, ஆட்டோ போயிட்டு இருக்குது. அப்பாடா ஆட்டோ அண்ணன் ஏன்னா எனக்கு திட்டு வாங்கிட்டு. ஆனா இதுல இருந்த அதை ஒரு பஸ் உனக்கு சீக்கிரமா ஒரு ஓவர்டேக் எடுக்க முடியுது. ஓ இந்த பஸ் எல்லாம் ஆப்போசிட் ரோட்ல ஏறுவாங்கன்னு நினைக்கிறதுங்க அநேகமா. அதாவது ஒரு பஸ் போகுதுங்க, இதே காலேஜ் பஸ்ஸுங்க. லெப்ட் சைட்ல ஏறுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏறவே கூடாது. பாத்தீங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் தார் ரோடு இருக்கும். ஒரு 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தார் ரோடு மாதிரி இருக்கும். அதுல நீங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கலாங்க. அடுத்தது இப்ப ரோடு போயாச்சு. அதாவது மன்சூர் சொன்ன மன்சூர் சாப்பிட்றவங்களுக்கு இப்போ காஃபி குடிக்கணும், நல்லா நலதளம்பு காஃபி குடிக்கணும்னா இங்க வந்துடலாம். அவ்வளவு காஃபியா ரோட்ல குட்டி கிடக்கும். அப்படி ரோடு மட்டும் அம்மாடியோ ஐயோ இந்த ரோடா யோசிச்சு பாருங்க. சஸ்பென்ஷன் கடை யாரு காசு தருதுங்க? பிரேக்கு வச்சு எல்லா வண்டி ஃபால்ட்டுங்க இந்த ரோட்ல ஓட்டு. சர்வீஸ் சென்டர்காரங்களுக்கு வேணா மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நிறைய வண்டி இந்த ரோட்ல ஓடுற எல்லா வண்டி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. என் கசின்ஸு, பிரதரு எல்லாரும் ஏதோ ஒரு வண்டி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. 2 வீலர் வந்து 4 வீலரோட சைக்கிள் முதல் கொண்டுங்க இந்த வண்டியில போற எல்லாரும் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 20 நாளைக்கு 30 நாளைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஏதோ கண்டமை கிடக்கும். பாருங்க இதுல ஒரு சர்வீஸ் ரோடுங்க. ஒரு பக்கம் நீட்டா இருந்தா வேலையே ஈஸியா இருந்திருக்குங்க. இந்த ரெட் டாக்ஸி அன்பர் ஒருத்தருங்க லெப்ட்ல அப்படியே வந்து சடக்குன்னு ஏறிட்டாருங்க. ஏன் அப்படி ஏறாருன்னு தெரிய மாட்டேங்குது.